திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எம்பி துரை வைகோ வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் ரேஷன் கடை அமைக்கும் இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, தமிழக வெற்றிக்கழக அரசு அமைந்து 40 நாட்களே ஆன நிலையில் அனைத்து பிரச்சினைகளும் உடனடியாக தீர்வு காண முடியாது என்றும் மக்கள் இந்த அரசை வரவேற்று வருவதாகவும் அவர் கூறினார். லஞ்சம், கட்சி நிதி வசூல் இல்லாத ஆட்சியை விஜய் தொடர்ந்து நடத்தினால் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவார் என்றும் எந்த கூட்டணியும் இல்லாமல் தவேக வெற்றி பெறும் என்று துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 3 அல்லது 6 மாதங்களில் ஆட்சி கவிழும் என எதிர்க்கட்சிகள் கூறுவது அதிகாரப்பூர்வமான அரசியல் அல்ல என்றும் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை மக்கள் வரவேற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வளோ கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் மிஞ்சி இன்னைக்கு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு ஒத்த காசு கொடுக்காம இன்னைக்கு அவங்க தவேக இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சராக இன்னைக்கு சகோதரர் விஜய் வந்திருக்கிறார். சாதி மதம் பணம் இல்லாத ஒரு தூய அரசை, ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு ஜனங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க மாற்றங்களை பார்க்குறாங்க. பழைய அரசு அலுவலகம் போகும்போது முன்னாடி மாதிரி லஞ்சம் கிடையாது. நீங்கள் பார்ட்டி ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாடு கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் ஜனங்க அதை ரசிக்கிறாங்க. அவங்க உண்மையிலே ஒரு மாற்றத்தை வந்து ரசிக்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும். அதை விட்டுட்டு ஒரு நாள் கூட அவங்களை சகிச்சிக்க முடியல. அவங்களால 6 தொகுதியில் வரட்டும், 10 தொகுதியில் வரட்டும், 15 தொகுதியில் வரட்டும், இல்லை புதுசாக எலெக்ஷனை 234 தொகுதிக்கு வரட்டும். மதிமுக வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாங்க. இந்த அரசாங்கம் லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கி அவங்க சொல்கிறபடி செய்கிறாங்க இல்லையா? இந்த பணி, இந்த சிறப்பான இது, நீங்கள் ஒரு வெளிப்படையான ஒரு அரசாங்கம், ஒரு லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அவங்க நடத்துனாங்கன்னா 234 தொகுதி எந்த வித கூட்டணி இயக்கங்கள் இல்லாமல் இந்த சகோதரர் விஜய் வெற்றி பெறுவார். இந்த நேரத்தில் சொல்கிறேன் நான்.